நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஏதாவது டூர் போகலான்னு பிளான் பண்ணுவீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் போகவே மாட்டீங்க. அந்த பிளான் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கான காரணம் என்னென்னு தெரியுமா? நீங்கள் பிளான் பண்ண சொல்ல எந்த ஊருக்கு போகலாம், எந்த இடத்துல தங்கலாம், எவ்வளோ செலவாகும், எதெல்லாம் போகலாம், இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து யோசிப்பீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. அதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்து வருவீங்க. ஆனால் எதனால் ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளானை வந்து நீங்கள் உடனடியாக வந்து செயல்படுத்த மாட்டீங்க. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவீங்க. நீங்கள் பிளான் பண்ண சொல்ல எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து காசு இருந்திருக்கும். நீங்கள் எல்லோரும் ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க. அந்த நேரத்துக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் அவைலபிளாக வந்து இருந்திருக்கும். எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அடுத்த வாரம், அடுத்த மாதம் அப்படின்னு தள்ளி போட சொல்ல என்ன ஆகும்னா, உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ்ன்றது மாறி போயிடும். உங்ககிட்ட அப்போ காசு இருக்காது. அப்படி இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதாவது முக்கியமான வேலை வந்துட்டுருக்கோம், இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டுருக்கோம், இல்லை ட்ரெயின் டிக்கெட்ஸோ இல்லை ஃப்ளைட் டிக்கெட்ஸோ அவைலபிளாக இருக்காது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பிளான் பண்ணி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை உடனடியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும். தள்ளி போடக்கூடாது. இதை தான் வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாட்சியில் தங்குதல் தீது அப்படின்னு சொல்லியிருக்கார்.